ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டோன்னே நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், நான் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் சின்ன வெங்காயம்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம், வரமிளகாய் போட்டுக்கலாம். ஒரு 4 வரமிளகாய் போட்டால் போதும். இப்போ நம்ம ஒரு கரண்டி எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலி முருங்கைக்கீரை பொரியல் சாப்பிட்லாம். அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இரும்பு சத்து நிறையா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இரும்பு சத்து கம்மியாக இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் சூப் வச்சு குடிக்கலாம். அப்புறம் இது மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க முருங்கைக்கீரை கிடச்சதுன்னா. பாருங்க, முருங்கைக்கீரை எல்லாம் ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை நம்ம வீட்டில் இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக, இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். எந்த இதுவும் சேர்க்க தேவையில்லை. வெறும் வெங்காயம், வரமிளகா, எண்ணெய், கடுகு இது இருந்துட்டால் போதும். ஒரு கீரை பொரியல் ரெடி. வெங்காயம் நல்லா வணங்கின வாட்டி நம்ம வந்து தண்ணியில் வந்து இதை பாருங்கள் அலசி வச்சுருக்குறோம். முருங்கைக்கீரையை நல்லா ஒரு டைம் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும் தண்ணியோட. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரையில் வந்து தண்ணி ஒட்டவே ஒட்டாது. அப்படியே நம்ம வல்லுனா ஈஸியாக வந்துடும், மற்ற கீரைங்களாட்டும் இல்லாமல். இப்போ வந்து நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், நம்ம முருங்கைக்கீரை இப்போ எவ்வளோ போடுறோம், அது நல்லா வணங்கின வாட்டி நமக்கு கொஞ்சம் தான் கிடைக்கும். அந்த அளவுக்கு நல்லா சுண்டிடும் முருங்கைக்கீரை. நம்ம இவ்வளோ இருக்குதுன்ட்டுலாம் நினைக்க தேவையில்லை. இது தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சுன்னா கொஞ்சம் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இப்போ கீரை வந்து நல்லா வணக்கி விட்டுக்கணும். ஒரு பரட்டி விடணும். கொழுந்தாக இருக்கிற கீரைக்கெல்லாம் நம்ம அந்த குச்சி, ரொம்ப பெரிய குச்சி நீட்டமாக இருக்குது இல்லைங்க, அதெல்லாம் போடலாம். மற்றபடி இருந்தால் தான் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அந்த நடுத்தண்டு எடுத்துகிட்டு போகணும். யார் யாருக்கெல்லாம் முருங்கைக்கீரை ரொம்ப ஃபேவரட் டிஷ்ஷுன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் முருங்கைக்கீரை. பாருங்க எப்படி ரெடி ஆகிட்டு இருக்குதுன்ட்டு கீரை. இது நல்லா இந்த தண்ணியெல்லாம் வற்றின வாட்டிங்க கொஞ்சமாக இருக்கும். நம்ம எவ்வளோ போட்ட பாருங்க, ஒரு வடச்சடி நிறையா பாருங்கள் எவ்வளோண்டு வந்துருக்குதுன்ட்டு. இன்னும் குறையும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கணும், இதுக்கு தேவையான அளவு. ரொம்ப உப்பு போட்டோம்னா கசந்துக்கும். அதனால் அளவாக தான் எப்பயுமே கீரைக்கு மட்டும் கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க, அப்புறம் கசப்பு எடுத்துக்கும். கீரை நல்லா வேகட்டும். வெந்த வாட்டி நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஏன்னா இதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சாப்பிட்றதுக்கு கிடச்சதுல இது சாப்பிடுங்க. அம்மா, இதோட மருத்துவ குணம் என்னன்னு இருக்குன்னு சொல்லு. முருங்கைக்கீரை சாப்பிட்டா நமக்கு என்னென்ன பலன்னா? சளி பிடிக்காதுமா. அடிக்கடி சாப்பிட்டு வாரத்துக்கு 2 நாளைக்கு எடுத்துக்கலாம். சளி பிடிக்காது, காய்ச்சல் வராது, காலுக்கை மூட்டு வலிக்கு நல்லா இருக்கும். இது நல்லா கேட்கும். அப்புறம் இது சாப்பிட்னா அயன் சத்து. ஆமாம், அது வந்து இரும்பு சத்து வாய்ந்தது. நல்லா சாப்பிட்டுட்டே இருந்து நல்லா இருக்கும். உடம்பு நல்லா ஒரு வெயிட் இல்லாத இருக்கும், நல்லா இருக்கும் உடம்பு. சரிம்மா. இது வந்து வாரத்தில் ஒரு 2 டைம் சாப்பிடலாம். வாரம் 2 தடவை சாப்பிடலாமா. டெய்லிலாம் சாப்பிடக்கூடாது, வாரம் 2 தடவை இதை எடுத்துக்கோங்க. நல்லா இருக்கும். கால் கை வலியெல்லாம் இல்லாத இருக்கும். நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் இது சாப்பிட்டா. நீங்கள் முருங்கைக்கீரை சாப்பிடலாம், இல்லைன்னா 2 கொத்து சூப்பு வச்சு குடிங்க. சூப் வைக்கும் போது முருங்கைக்கீரை தண்டு அந்த ரெசிபி ஒரு நாள் நம்ம போட்டுடலாம். முருங்கைக்கீரை இது ரெசிபி ஓகேவா? சரிம்மா. ஓகே.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, முருங்கைக்கீரை ரெசிபி அம்மா சொன்னாங்க. இப்போ ரெடியாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், முருங்கைக்கீரை ரெடி ஆயிடுச்சு. இதுதான், இப்படி தான் கலர் சேஞ்ச் ஆகி வரும். லைட்டாக டார்க்காகவும் ஆகக்கூடாது. இந்த அளவுக்கு வந்ததுன்னா முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. தேங்காய் சேர்த்துறவங்க தேங்காய் சேர்த்திக்கலாம், நாங்கள் சேர்த்த மாட்டோம் அதிகமாக. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அதான் சாப்பாடு குழம்பு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடும் போது வீடியோ எடுக்கிறேன். ஓகே பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.